ஈரோடு மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று மாலை நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததன் காரணமாக மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கொல்லம்பலை அடுத்த கட்டபொம்மன் வீதியில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியிலிருந்து மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து வீட்டிற்குள் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். தொடர்ந்து இந்த மழை நேரங்களில் இது போன்ற பாதிப்பை சந்தித்து வருவதால் இதற்கான முறையாக வடிநீர் கழிவுநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதே போன்ற மற்றொரு பாதிப்பு எங்கு பார்த்தோம்னால் ஈரோடு நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்த பகுதி, காத்திருப்பு பகுதி மற்றும் நடைமேடை செல்லும் பகுதி ஆகியவற்றில் தண்ணீர் தேங்கியது. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து தூய்மை பணியாளர்கள் பக்கெட் மூலம் தண்ணீரை வெளியேற்றி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். வரும் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததால் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைக்காலங்களில் இது போன்ற பாதிப்புகளை சந்தித்து வருவதால் பொதுமக்கள் நலன் கருதி முறையாக மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.